ஹாய் ஹாய் மக்களே, வெல்கம் டு வணக்கம் மக்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி சூடு இருந்தோம் நல்லா கழுவி வச்சு பருப்பை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, 3 காய்ந்த மிளகா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பருப்பு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கீரை போட்டுக்கலாம். கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் மெயினாக. இப்போது கீரை நல்லா வேகட்டும், வெந்த பின்னாடி பார்க்கலாம். இப்போது கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டணும். தண்ணி ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. அப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கீரைக்கு மஞ்சள் தூள் போடக்கூடாது, அதனால் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் புளி கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போது கீரை நல்லா கடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிறேன். அதுவும் கீரை வடித்த தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன், வேறு எந்த தண்ணியும் ஊற்றலை. இப்போது தாளிச்சிக்கலாம். வடகம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் வடகம் கருவேப்பிலை போட்டு இப்போ தாளிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், தாளிச்சிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லணும்.